ஒரே ஒரு முத்தம். ஐயோ மாமா, நான் யார்? உன்னுடைய உடன் பிறந்த தம்பியுடைய மனைவி நானே. ஆமா ஆமா. நாங்க யார் தெரியுமா? யாரு? குரங்கு. வானர கூட்டங்கள். வானர கூட்டங்கள் ஆண் பெண் என்பதற்கு ஜாதி மாதம் அக்கா தங்கச்சி அம்மா ஆத்தா புள்ள பெரியப்பா யாருமே தெரியாது. ஐயறிவு படுத்த குரங்கு மாமா. இருந்தாலும் உன்னுடைய தம்பி மனைவியை தொட்டு பார்க்கவே கூடாது நீ. ஆமா அப்படியா? உண்மையாகதான். 6 அறிவு படைச்ச மனிதன் இருப்பா. கொஞ்சம் 6 அறிவு படைச்ச மனித ஜென்மத்தை அக்கான்னு பார்க்க மாட்டான், தங்கச்சின்னு பார்க்க மாட்டான், இழுத்து போறான். நான் யாரு? குரங்கு. வர முடியுமா? முடியாது. கரு மேகத்தை போன்ற கூந்தல், செம்பொன் நிரம்பிய நெற்றி, பவளத்தை ஒத்த வாய், முத்துக்களை போன்ற பல்வரி, செந்தாமரையை போன்ற முகம், வாழை சீப்பை போன்ற கழுத்து, மாதுளர் கனிகளை போன்ற 2 கோங்குகள், 6 இலையை போன்ற வயிறு, அடி பாகத்தை போன்ற இடையழகு, கருணை தண்டை போன்ற துடை அழகு, வாழைத்தண்டை போன்ற முழங்கால் அழகு, ரோஜா மலர்களை போன்ற 2 பாதங்கள், அன்னத்தை ஒத்த நடை, வர்ணத்தை ஒத்த இலை, 1000 நாவு படைத்த ஆதிசேஷன் வந்தாராம். உச்சாந்தல்ல இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா அழகாக முடியுமா? முடியாதா? மாமா அழகாக வர்ணித்தீர்கள் மாமா. உங்களை நான் பாராட்டுகிறேன். முத்து மணி ரத்தின அறிவியல் அடியடித்தால் அம்மி மகன் கொடுப்பதை கொடுத்தால் எடுப்பதை எடுத்துக் கொள்ளலாம். மயிலே மயிலே என்றால் இறகு போடாது. மயிலை பிடித்து காரில் போட்டு மிதித்து நமக்கு தேவைப்பட்ட இறகை எடுத்துக் கொள்வதுதான் ஒரு ஆண் பிள்ளைக்கு அழகு. முடியாது அடி முடியாது முடியாது என்று பிடிவாதம் பேசினாய்.
என்னை அடி அடி என்று அடித்து சித்திரவதை செய்துவிட்டு என்னுடைய மனைவியை தூக்கி சென்று விட்டார். உன்னுடைய மனைவி உரிமையை உன் அண்ணன் இழுத்து சென்று விட்டானா? ஆமா, என்ன செய்வது? என்ன செய்வது? நீதான் தகுந்த யோசனை சொல்ல வேண்டும். அப்படியா? சரி, புறப்படு, பார்க்கலாம் எப்படி இருக்கிறான். ஆகட்டும், பார்ப்போம். வாலியா வாலி மாமா இன்னும் சாகல நீ. நான் செத்தா உனக்கு என்னடா வரும்? டேய், நான் செத்தனா உனக்கு என்ன வரும்? காகாணி நிலம் வருமா, இல்ல அம்பு செட்டு வருமா, ஒரு ஏக்கரா வருமா, இல்ல ஒரு பாட்டு வருமா? நான் செத்தா சண்டைக்கு போனீங்க அங்க சாகாம உயிரோடு வந்துட்டீங்களான்னு கேட்டேன். பாவி சண்டைக்கு போனியா? சாகத்துக்கு இன்னும் எவ்வளவு இருக்குது எவ்வளவு இருக்குது? உன்னை நான் எவ்வளவு பாவத்தை பண்ணிட்டேன் பாரு. நீ சாவறதுக்கு எவ்வளவு நாளுக்கு எவ்வளவு பாவம் என்னடா உங்களுக்கு பாவத்தை அப்படி பண்ணோம்? டேய் அப்படி என்ன டேய் வேணா தம்பி குத்தம். குரங்குடா நாங்க அஞ்சாறு பசங்க அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா போற எதுவுமே கிடையாது. யாருக்கா? அண்ணா, ஆமா, எதற்காக வந்து விட்டார்? முடியாதுடா, முடியாதுடா. விட்டு விடுங்க. முடியாது, பிடிவாத பேசாதே. எனக்கும் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் உன் அண்ணன் எதற்காக ஆணவத்தோடு பேசுறான் தெரியுமா? உன் அண்ணன் வரம் பெற்று உரமாகி விட்ட ஆணவத்தால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நேருக்கு நேராக சமர் செய்ய முடியாது. சபர் செய்ய முடியல. பலம் அன்னை சாரும். ஆனால் நமக்கு தேவையானது எங்க தெரியுமா? இவன் சாபமாக நம்மள ரிஷிமுக பருவத மலை. ஆமா, பாதாங்கு கொடுமாய் ஆனால் 1000 துக்குள்ளாக போகும். வரமாட்டோம். புறப்படும் ரிஷிமுக பருவமலை. Thank you.
நாட்டிலே மழை செல்வம் இல்லை என்ற காரணத்தால் கலைக்கோட்டி மாமுனிவரை அழைத்து புத்திரே காமஸ்ரீ யாகம் செய்து அந்த புத்திரே காமஸ்ரீ யாகத்திலே பாயாசம் பெற்று வந்து அதை எனது அன்னைகளுக்கு பகிர்ந்தளித்தார். அதிலே அந்த பாயாசம் அருந்தியதால் நானும் தசரத சக்கரவர்த்திக்கும் அன்னை கோசலிக்கும் சித்திரை மாதம் 12ஆம் தேதி புனர் பூச நட்சத்திரத்திலே ராமனாக நான் பிறந்தேன். தம்பி லட்சுமணா, பிறகு நீ பிறந்தாய், பிறகு பரதன் சத்ருக்கன் பிறந்தான். அப்படி இருவரும் பிறந்து வாழ்ந்து வரும் சமயத்திலே கானகம் சென்றோம். கானகம் சென்று தாடகையை சம்மாரம் செய்தோம். அப்படி தாடகை சம்மாரம் செய்து முடித்துவிட்டு மிதிலை வழியாக வரும்போது ஜானகியை கண்டேன். அவள் மீது மையல் கொண்டேன். முறையாக பெண் கேட்டு ஜானகிக்கும் எனக்கும் 7 நாட்கள் கோலாகலமாக திருமணம் நடந்தது. அப்படி திருமணம் நடைபெற்றவுடன் இந்த ராமனாக எனக்கு இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்று நமது தந்தை தசரத சக்கரவர்த்தி ஆசைப்பட்டார். அது சமயத்திலே சிற்றன்னையாக விளங்கக்கூடியவள் ராமன் நாடாள கூடாது, ராமன் நாடாள கூடாது, பரதன் நாடாட வேண்டும், ராமனோ காடாள வேண்டும் என்று நமது தந்தையிடத்திலே வரம் கேட்க, தந்தையும் வரம் கொடுக்க, அதன் பிரகாரம் நானும் நீயும் எனது மனைவி ஜானகியும் கானகம் புறப்பட்டு வந்தோம். அப்படி கானகம் புறப்பட்டு வந்து கானகத்திலே பர்ணக சாலை அமைத்து இந்த கானகத்திலே வாசம் செய்து கொண்டிருந்தோம். அப்படி வாசம் செய்து கொண்டிருக்கும் நேரத்திலே மான் ஒன்று வந்து விளையாடியது. அந்த மானை கண்டவுடன் சீதையானவளோ என்ன செய்தால், சுவாமி இந்த மான் வேண்டும் எனக்கு, அதை பிடித்து தாருங்கள் என்று கேட்டாள். நானோ கண்ணே சீதா, இந்த மானை பார்த்தால் மானாக தெரிகின்றது, இந்த மான் வேண்டாம், விட்டுவிடு, வேறு ஏதாவது கேள் என்று உரைத்தேன். சீதையோ, சுவாமி இது நாள் வரையில் நான் தங்களிடத்தில் எதுவுமே கேட்டதில்லை, உங்கள் பின்தொடர்ந்தே கானகம் வந்துவிட்டேன், முதல் முறையாக இந்த மான் வேண்டும் என்று கேட்கின்றேன், இந்த மானை பிடித்து தாருங்கள் என்று உரைத்தால் கண்மணி சீதா. சீதை கேட்டதற்கிணங்க அந்த மானை பிடிப்பதற்காக நானோ துரத்தி சென்றேன். மானோ துள்ளி துள்ளி ஓடியது, எனது கரத்திற்கு அகப்படவில்லை. உடனே என்ன செய்தேன், எனது வில்லை எடுத்து அந்த மானின் மீது பானத்தை எய்தேன். பானம் பட்டவுடன் அந்த மானானது சீதா அபயம் லட்சுமணாபயம், சீதா அபயம் லட்சுமணாபயம் என்று உரைத்து சென்று விட்டது. உடனே நீ புறப்பட்டு வந்தாய் இடத்திலே, அண்ணா உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டதா என்று கேட்டாய். இல்லை தம்பி, எனக்கு எதுவும் ஆபத்தில்லை, புறப்படு, பன்னக சாலைக்கு செல்லாம் என்று பன்னகை சாலைக்கு வந்து பார்த்தால் இந்த பன்னக சாலையிலே கண்மணி சீதாவை காணோமடா லட்சுமணா, லட்சுமணா, லட்சுமணா. சீதையை காணாமல் எனது நெஞ்சோ துடிக்கின்றது. சீதையை காணாமல் எனது நெஞ்சோ துடிக்கின்றது. சீதையை காணாமல் மனமோ சிந்தை வாடுகின்றது. நான் எதை சொல்வேன், எப்படி சொல்வேன் லட்சுமணா, தம்பி லட்சுமணா. அண்ணா, சீதையை காணவில்லையே, எங்குதான் சென்றிருக்கின்றாளோ என்று தெரியவில்லையே. சரி, சற்று தூரம் புறப்பட்டு தேடி செல்லலாம். கண்ணே சீதா, சீதா. ஆமாம், இப்பொழுது நம்ம பயந்து ரிஷிமுக பருவதங்களை அடைந்தோம். ஆமா, ஆனால் அதோ பார், யாரோ இருவர் வருகிறார்கள். அவர் யார் என்பதை எதிர்நோக்கி பார்த்தால் தெரியும். சென்று பார்க்கலாம். புறப்படு போகலாம். தம்பி லட்சுமணா, அண்ணா, சீதையை காணவில்லையே, நான் எதை நினைப்பேன், எப்படி நினைப்பேன், எதை நினைத்து நான் வருந்துவேன் லட்சுமணா, தம்பி லட்சுமணா, எதை நினைத்து வருந்துவேனடா.
வரும் சமயத்திலே சீதையை காணவில்லை என்று நினைந்து வருந்துவதா, அல்ல அயோத்தியை விட்டு கானகம் வந்து விட்டோம் என்று அதை நினைந்து நான் வருந்துவதா? எதை எதிர்நோக்கி செல்ல வேண்டும். சிறையெடுத்து செல்கிறார். நான் அவனுடன் எதிர்த்து போரிட்டு அவன் கரத்தில் இருக்கும் வாளாளர் சிறையெல்லாம் வெட்டி வீழ்த்து விட்டான். தம்பி லட்சுமணா, நமது சித்திரன் சிறிய தந்தையாக விலகக்கூடிய ஜடாயு பச்சு உனது அண்ணி சீதையை தென் இலங்கை ஆளக்கூடிய ராவணன் பன்னக சிலையோடு பேசி எடுத்து சென்றானாம். நமது சிறிய தந்தையாகிய ஜடாயு அவற்றிலே சென்று போர் செய்ததாம். அந்த போரிலே ஜடாயின் சிறைகளை வெட்டி வீழ்த்து விட்டானாம். இந்த உண்மையை நம்மிடத்திலே உரைக்க வேண்டும் என்பதற்காக இது நேரம் வரை உயிரை கையால் பிடித்துக் கொண்டு, ராமா, உனது மனைவி சீதையை தென்னிலங்கை வேந்தன் தான் சிறைக்கு சென்றிருக்கிறான் என்று கூறி அதன் உயிரை விடுத்து விட்டதே லட்சுமணா. சரி, நமது சிறிய தலைவிக்கு செய்ய வேண்டிய ஈம கடமைகளை செய்து முடித்துவிட்டு பிறகு செல்லலாம். புறப்பட்டு வா சிறிய தந்தை, கடமைகளை செய்வோம். தம்பி லட்சுமணா, எங்களுக்கு ஆபத்து ஐயா. ஆமா, யார் நீ? ஆஞ்சநேயர். நீதான் ஆஞ்சநேயன்? ஆமா. சரி, நான் யார் என்று தெரிகின்றதா? தெரியவில்லையே. எங்களை ஆபத்து நேரத்தில் காப்பாற்ற வேண்டும் ஐயா. அபயம் அபயம் ஐயனே. தம்பி மனைவி தனக்கு தாரம் என்று வழியில் இட்டு செல்றார். அதை கேட்டதற்கு எங்களை அடியடி என்று தாங்க முடியாமல் ஓடி வந்தோம். உங்களை எதிரில் கண்டோம். நீங்கள் யார் என்பதற்கு தெரியவில்லையே. நாங்கள் யார் தெரியுமா? அயோத்தியை சீரும் சிறப்புடன் ஆட்சி செய்து கொண்டிருந்த தசரத சக்கரவர்த்திகளுக்கு மகன்களாக பிறந்த ராமன் நான் தான். எனது தம்பி லட்சுமணன் இவன் தான். ராமன் லட்சுமணாக இங்கே வந்திருக்கின்றோம். அயோத்தி நாட்டை பரிபாலிக்க தசரத முதல்வனா மூத்த புதல்வானா நீங்கள். ஐயனே, உங்கள் திருவடியை கண்டேன். ஒரு நேரத்தில் சூரியனை கனி என்று விழுந்த சமயத்திலே என் தாயாரோர் பார்த்து பார்வைக்கு சக்க செவல் என்று காட்சியளித்தமான கனியாக நினைந்த அருந்துடா என்று என் தாய் சொல்லி விட்டது நதிகரைக்கு. அப்போது பார்த்தேன் சூரியன் புறப்படும் ஒரு நேரத்தில் என் தாய் சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்தது. கனி என்று விழுகிறேன். பார்த்தார்கள் தேவம் ஒளி வரும் நேரத்திலே இருள் அடைகிறதே காரணம் என்று சிந்தித்து பார்த்தார்கள். பார்க்கும்போது தேவ உலகத்தை ஆண்டு வரும் தேவேந்திரன் உலகம் இருள் அடைகிறது என்று பார்த்து தன் கரத்தில் இருக்கும் தந்தையின் முதுகல்வை வீசிய பூமியை சாய்ந்தேன். என் தாய் தந்தை பார்த்து
மகனே ஆஞ்சநேயா என்று இருகரம் நீட்டி ஏற்றிக் கொண்டார்கள். ஐயனே, அன்று முதல் இன்று வரை தேவர் மூவர் அனைவரும் என்னை பார்த்து இவ்வளவு சின்னஞ்சிறு குழந்தையிலே சூரியனை கனி என்று விழுங்கிய ஆஞ்சநேயா, இன்று முதல் ஸ்ரீராமனுக்கு தூதுவனாக போக வேண்டும் என்று அன்று சொன்னார்கள். அந்த ஐயன் நீங்கள் தானே ஐயா? ஐயா தசரத ராஜகுமாரா. நான் தான் ராமன் என்று நீ தெரிந்து கொண்டாய். ஆமாம், நீ யாரு, உனது தாய் தந்தை யார் என்ற உண்மையை என்னிடத்தில் இதுவரையில் உரைக்காமல் இருக்கின்றாயே. நீ யாருக்கு பிறந்தாய்? உனது பெயர் என்ன? என்னுடைய பெயர் ஆஞ்சநேயன். வாயு பகவானுக்கும் ஆஞ்சனா தேவிக்கும் புதல்வனாக பிறந்தவன் நான். அப்படி என்றால் காற்றே சுவாசமான வாயு தேவனுக்கும் அஞ்சனா தேவிக்கும் மகனாக பிறந்த ஆஞ்சநேயன் நீதானா? ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயன் என்றால் எப்பேற்பட்டவன் என்று நானும் அறிந்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆஞ்சநேயன் என்றால் நினைத்த நேரத்தில் தனது விஸ்வரூபத்தை எடுத்து அந்த விஸ்வரூபத்தை காட்டக்கூடியவன் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். நீயே உண்மையாக ஆஞ்சநேயன் என்றால் எனக்கு அந்த விஸ்வரூபத்தை காண்பித்தால் தான் நீ ஆஞ்சநேயன் என்று நான் ஏற்றுக்கொள்வேன். ஐயனே, இவ்வளவு சொல்லி உனக்கு சந்தேகம் இருந்தால் நான் பால்கோட்டை கட்டி விஸ்வரூபம் எடுக்க சம்மதித்தேன். கண்டேன் காட்சி, ஆஞ்சநேயன் விஸ்வரூப காட்சியை கண்டேன். பலவாயு புத்திரனே அஞ்சனா தேவி பாலா, பலவாயு புத்திரனே அஞ்சனா தேவி பாலா, பலவாயு புத்திரனே அஞ்சனா தேவி பாலா, உனது விஸ்வரூபம் காட்சிகளை கண்டேன். கோலத்தை என் கண்ணார நான் கண்டேன், புலமாற மகிழ்ந்தேன். அஞ்சனா, நீ அஞ்சனா தேவி ஈன்றெடுத்த அஞ்சனா தேவி பாலா ஆஞ்சநேயா. என் உளமாற மனமகிழ்ந்தேன். உனது விஸ்வரூபத்தை குறைத்து மீண்டும் சிறிய ஆஞ்சநேயனாக மாறி நீ என்னை சந்தித்து விட்டாய், நானும் உன்னை சந்தித்து விட்டேன். ஆனால் வரும்போது ஆபத்து ஆபத்து என்று உரைத்து வந்தாயே, யாரால் உனக்கு ஆபத்து? வடதிசையிலே கிஷ்கந்தையிலே வாலி என்பவன் வரவாங்கி எங்களை ஆர்வத்தோடு அடிக்கிறான். அந்தவனை வெல்லவோ கொல்லவோ எங்களால் முடியாது சுவாமி. அந்த அடி தாங்க முடியாமல் தான் வந்தோம். நீ ஒருவன் தான் இங்கு வந்திருக்கிறாய். வந்ததிலிருந்து கிஷ்கிந்தை ஆளக்கூடிய வாலி எங்களை அடிக்கிறான் என்று ஒருமையில் பேசாமல் பன்மையாக பேசிக் கொண்டிருக்கிறாய். வந்திருப்பது நீ ஒருவன் தான். இன்னொருவர் யார்? இருவர் யார் என்றால் வாலிலுடைய தம்பி சுக்ரீவனும் வந்திருக்கிறார். ஏதோ அழைத்து வா. வாழ்க வாழ்க சுக்ரீவா. ஆமாம், உனக்கு எப்பேற்பட்ட துன்பம் நேர்ந்தது? என்னுடைய அண்ணனால் பேராபத்து நேர்ந்தது. அதனால் அவன் இடத்திலே வெல்லவோ கொல்லவோ முடியவில்லை. அவன்
போதுமான அளவுக்கு அவனோடு போராடி பார்த்து விட்டேன். அவனை எதுவுமே செய்ய முடியலை. அதனால் அவன் அடித்த அடி தாங்க முடியாமல் உங்களை உதவி செய்ய வேண்டும். சுக்ரீவா, சூரியகுமாரனான சுக்ரீவா அஞ்சவே, சூரியகுமாரனான சுக்ரீவா அஞ்சவே, அன்புரு தம்பி நீயே, ஆறு குற்றம் நீயே, என்றுமே முத்தனால் எந்தனுக்கு நற்பெருமை உள்ளி. சூரியகுமாரா, சுக்ரீவா, நீ அஞ்ச வேண்டாம். உன்னை நான் காப்பாற்றுகிறேன். என்னை காப்பாற்றுகிறீர்களா? ஆமா, நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக உங்கள் இருவரும் காப்பாற்றுகிறேன். சுவாமி, காப்பாற்றுவது என்று உரைக்கிறீர்களா? எங்களுக்கு ஒரு சந்தேகம் சுவாமி. அவனோடு நேருக்கு நேராக சண்டை செய்ய முடியாது. ஆகையால் அதோ தெரியும், சில நாட்களாக அழுகி துர்நாற்றம் பெற்றதில்லை. குந்துவின் எலும்பு கொடு. அதை இடது காலால் வீசி எறிந்தால் அப்போது அவனை வெல்ல முடியும் நம்பிக்கைப்படுது. ஆஞ்சநேயா, வாலி தனது பலத்தை பரிசோதிக்க இறந்து இருக்கும் குந்துவின் எலும்பு கூட்டை தூக்கி தூக்கி பார்ப்பான், பலம் பார்ப்பான். அந்த எலும்பு கூட்டை நாங்கள் தூக்கி எறிந்தால் வாலியை நாங்கள் கொள்வோம் என்று நம்புகிறாய். அதற்கு நான் தேவையில்லை. இதோ இருக்கின்றானே தம்பி லட்சுமணனே போதும். தம்பி லட்சுமணா, உனது இடதுகால் பெருவிரலால் இந்த எலும்பு கோட்டை தூக்கி ஆகாயத்தில் வீசு. அது மட்டுமல்ல, இதை துந்திமை சிரசை வீசி எறிந்து விட்டார் இடது காலால். ஆனால் அந்தவனை நேராக கொல்ல முடியாது. ஏனென்றால் அவனோடு சமர் செய்தால் அவனுடைய பாதி பலம் எதிராளி பலம் அவனை சேர்ந்து விடும். அதற்காக உங்களால் வெல்ல முடியாது. அதோ தெரிந்திருக்கு 7 மரம். அதை ஒருங்கே நிற்க வைத்து, வளைந்திருக்கும் மரத்தை ஒருங்கே நிற்க வைத்து தன் கரத்தில் இருக்கும் கனையால் தொடுத்தால் 8வது வாலி கட்டாயம் காலியாகும். இது நம்பிக்கை. ஆஞ்சநேயா, வளைந்து வளைந்து இருக்கின்றது 7 மராமரங்கள். அந்த 7 மராமரத்தையும் எனது ஒரே பானத்தால் துளைத்தால் அந்த வாலியை நான் கொள்வேன் என்று நீ நம்புகின்றாய். அப்படித்தானே? வளைந்து வளைந்து இருக்கும் அந்த 7 மராமரங்களையும் இதோ பார், ஒரே பானத்தால் நான் துளைக்கின்றேன். ஆஞ்சநேயா, வளைந்து வளைந்து நின்று கொண்ட 7 மராமரமும் எப்படி உருவாயிற்று தெரியுமா? எப்படி? ஒரு நேரத்திலே வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பு சாபம் பெற்று இந்த மண்ணிலே மண்ணாக இருந்தது. அது வளைந்து வளைந்து இருந்தது. வளைந்து வளைந்து இருந்த சமயத்திலே அதன் மீது 7 மராமரங்கள் தோன்றிவிட்டன. எனது வலது காலால் அந்த வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பின் வாளை விதித்தேன். உயிர் பெற்றது, ஒன்றாக சேர்ந்தது. 7 மராமரங்களும் ஒரே வரிசையாக நின்றன. எனது பானத்தால் ஒன்றாக துளைத்து விட்டேன். இப்போது நம்புகின்றாயா? இப்போது நம்புகிறேன் சுவாமி. சரி, இங்க வா. சண்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் செல்ல போவதில்லை. சமருக்கு நீங்கள் தான் செல்ல வேண்டும். ஆமா, என்ன சாமி சொல்றீங்க? இங்க வா. சுக்ரீவா, நீ அண்ணன் தம்பி. ஆமா, உனது அண்ணனுக்கும் உனக்கும் 1000 விஷயம் இருக்கும். உண்மைதான். நீங்க இன்னைக்கு பங்குக்கும் பங்காளி நீங்க வெட்டிக்கு வேசிக்கு நாளைக்கு ஒன்னா கூடிப்பீங்க. உண்மைதான். நான் பொது மனுஷன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ சண்டைக்கு போ. சண்டையில என்ன நடக்குது நான் பாக்குறேன், அங்க கொன்னுறேன். நான் போறேன், சண்டை போடுறேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ வந்து வேடிக்கை பாக்குறேன்றியா? சாக மாட்டேன். நீ தான் சண்டைக்கு போகணும், அவனோட சண்டை போடணும். அந்த நேரம் பார்த்து நான் வாழி கொள்றேன். அப்படியா? ஆமா, நிச்சயமா வந்து நிச்சயமா வருவேன். மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு இந்த பேர் வந்து ஏன் வராது? அதே சத்துவே நீ வாழ்க்கை நான் முடிவது நான்
ஐயோ, 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 எப்பா